இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 33 அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினார் இல்லையா? அவர் வாயின் வார்த்தையினாலதான் சகலமும் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3 பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொல்லும் போது அவைகள் உருவாகிறது. அப்ப அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அவைகள் நிற்கிறதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 33:6 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வானங்கள் உண்டானது இல்லையா? அதே போல அவர் வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகள், அதாவது நட்சத்திரங்கள், சந்திரனும் சூரியனும் எல்லாமே சர்வ சேனையும் அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே அவைகள் எல்லாம் சர்வ சேனையும் உண்டானதுன்னு வேதவசனம் சொல்லுகிறத பாக்கிறோம். சங்கீதம் 148:5-6 வசனங்கள்ல அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. எவைகள்னு பார்க்கும்போது அதுக்கு முந்தின வசனம் சங்கீதம் 148:4 பாருங்க, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். தேவன் உண்டாக்கின அந்த வானங்களும் அவர் உண்டாக்கின அந்த ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீரும் கூட அவரை துதிக்க கடவுது. ஏன்னா அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே தேவனை துதிக்க கடவுது இல்லையா? அவர் தன்னுடைய நாம மகிமைக்கென்று சகலத்தையும் உண்டாக்கினார். சங்கீதம் 148:6 பாருங்க, அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார்னு பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் அவர் மாறாத பிரமாணத்தை நிர்மாணித்தார். ஒவ்வொன்றையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே உண்டாக்கினார். அது அஸ்திபாரப்பட்டு நிற்குது. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கிறதுன்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 4:11 பார்க்கிறோம், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று வேதவசனம் சொல்லதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் தேவனுடைய மகிமையை கர்த்தர் பெற்றுக்கொண்டு இருந்தார் இல்லையா? அவருடைய மகிமையும் கனமும் வல்லமையும் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருந்தார். அதனாலதான் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார்னு பார்க்கிறோம். ஏன்னா தேவன் தனக்குரிய எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். அவர் தான் ஆதியிலே கர்த்தராகவும் இருந்தார் இல்லையா? ஆண்டவராகிய கர்த்தர்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அப்ப அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஏன்னா வல்லமையும் கனத்தையும் மகிமையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுனால அவர் வாயின் வார்த்தையினாலே சகலமும் உண்டாயிற்றுன்னு பாக்குறோம். எபிரேயர் 11:3 பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப நாம விசுவாசிக்கிறோம் இது தேவனுடைய வார்த்தையினாலதான் உண்டானது. ஏன்னா நம்ம காண்கிறவைகள் யாவும் எதுவும் தானாக தோன்றவில்லை இல்லையா? அதெல்லாம் தேவனால் தான் உண்டாயிற்று என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கொலேசியர் 1:16 பார்க்கும்போது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வேதவசனம் சொல்றத பாக்குறோம். அப்ப கர்த்தர் சகலத்தையும் தனக்கென்றுதான் சிருஷ்டித்தார் இல்லையா? அந்த பூலோகத்தில் இருக்கிற சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் காணப்படுகிற எல்லா சிங்காசனங்களும் கர்த்தத்துவமும் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர்தான் அவருக்குள் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்த வசனம் கொலேசியர் 1:17 பார்க்கும்போது, அவர் எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதுன்னு பாக்குறோம். ஏன்னா அவர் ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடுனவரா இருந்தார் இல்லையா? அவர் தான் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அப்படிப்பட்டவர் அவருக்குள் அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரா இருந்தார்.
இல்லையா? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார்னே வேத வசனம் சொல்லுது. அப்ப எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவர், எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறதுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 119, 90, 91 வசனங்களை நாம பார்க்கும்போது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். அப்போ கர்த்தருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா நிற்கும். ஏன்னா நம் கண் இன்னைக்கு பார்க்குது, நம்ம வானத்தை நோக்கி பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், சகல மலைகள், காடுகள், மேடுகள், மரங்கள், குன்றுகள், நீரூற்றுகள், பள்ளத்தாக்குகள், இது எல்லாவற்றையும் தேவன் தான் உண்டாக்குனார். அதே போல வான மண்டலங்களையும் அவர் தான் உண்டாக்குனார். அப்போ அவர் இந்த உண்மையானது தலைமுறை தலைமுறை தோறும் இந்த பூமியை உறுதிப்படுத்தி அதை நிலைநிறுத்தியும் அவர் வைத்திருக்கிறார். இது அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் இவற்றுக்குள் நிறைவேறணும் தான் அவைகள் எல்லாம் இந்நாள் வரைக்கும் நிற்கிறதுன்னு பார்க்கறது. சமஸ்தமும் சகலமும் அவரை சேவிக்கும்னே வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 93:5 இப்படியாக சொல்லுது, உம்முடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு? அது உண்மை உள்ளவைகளா இருக்கு, அவைகள் பரிசுத்தம் உள்ளவைகளா இருக்கு, அது நித்திய காலமாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்குது. எல்லாமே அவருக்கு முன்பாக தான் காணப்படுகிறது இல்லையா? அவர் கண்களுக்கு முன்பாக தான் சகலத்தையும் உண்டாக்கி, என்ன பூமியின் மேல் அவருடைய 7 கண்கள் உலாவுகுதுன்னு பார்க்கிறோம். பூமியின் மேல் அவர் கண் நோக்கமா இருக்குன்னு பார்க்கிறோம். அப்புறம் சகலத்தையும் உண்டாக்கி அவர் சிருஷ்டித்தவைகளை எல்லாவற்றையும் அவர் நோக்கி கொண்டு இருக்கிறான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு நிற்கலாம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது அவர் உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் நிற்கும். அவருடைய பிள்ளைகளை நாம அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனாலையும், நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய் நாம இருக்கிறதுனாலையும், உடன் பங்காளிகளாய் இருக்கிறதுனாலையும் சகலத்திலும் நமக்கும் பங்குண்டு இல்லையா? அது வேத வசனமே சொல்லுது. அப்போ இன்றைக்கு நீங்க விசுவாசித்து எவைகளை தேவனிடத்துல கேட்கிறீர்களோ அவைகளை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அவைகள் நிற்கும். ஆமென்.